கேக்கவும் நானும் 7 வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம். அவருக்கு கல்யாணமும் நான் தான் பண்ணி வச்சேன். அவர் கல்யாணத்துக்கு அப்புறம் ஆளே சுத்தமா மாறிட்டாரு. மிஸ்ஸஸ் கேக்கு என்ன சொன்னாங்க தெரியல, அவர் என்ன சுத்தமா அவாய்ட் பண்ணிட்டாரு. ஏய் முன்னாடி இங்கே வர சொன்னது என்ன இல்லையா நினச்சியா? என்ன சொன்ன கேட்கறதுக்கு? அவர் என் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்ததுக்கான ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஆடியோ எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. எப்போ வேணாலும் தேவைப்பட்டா ரிலீஸ் பண்ணுவேன். ஓய் என்னடி பண்ற பொண்டாட்டி? மிஸ் யூ, லவ் யூ. இப்போதான் ஷூட் முடித்தேன், வந்துட்டு இப்போதான் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பொண்ணோட சாபத்தை நீ வாங்கிக்கிட்டனா நல்லாவே இருக்க மாட்டேன். சீரியஸான கான்ஸ்டிடியூஷன்ஸை மீட் பண்ணுவேன். எங்க அப்பா அமெரிக்கன் பிரசிடென்டா, என்ன பண்றேன்னு பாரு. கான்ட்ரவர்சி ஃபேமிலிஸில் போன பாட்டிலே நம்ம பற்றி பார்த்துட்டோம். பட் இருந்தாலுமே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது பயங்கர பூதாகரமாக போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ கான்ட்ரவர்சி ஃபேமிலிஸ் பற்றி கிடையாது. இது வந்து முக்கியமாக இந்த மாதிரி இன்டர்வியூ தெரியுமா, அவங்கள தான் முக்கியமாக வச்சு பார்க்க போகிறதே. இப்போ பொழக்கணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா அது நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நானி விஜயனுக்கும் விஜய் வைஷுக்கும் ஒரு சண்டை ஒன்று போயிருந்திருக்கோம். அது அவங்கள பற்றி இவங்க இன்டர்வியூ கொடுக்க, இவங்கள பற்றி அவர் இன்டர்வியூ கொடுக்கன்ட்டு பெரிய பஞ்சாயத்தாக போயிருந்திருக்கோம். இந்த பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் அகோரி கலரசை அவர் பக்கம் பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க பஞ்சாயத்து பண்ணல, ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. ஒன்னான இன்டர்வியூவா? இந்த மாதிரி என்னென்ன விஷயம்லாம் போயிட்டு இருக்கு, யாரு மேலே தப்பு அப்படின்றதான் இதை தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம ஒன்றும் சொல்ல உண்மை மாதிரி உட்காந்து பஞ்சாயத்துலாம் பண்ண போகிறது இல்லை. பட் இந்த விஷயம் என்ன இதுன்றதை பற்றி பார்க்கலாம். சொன்ன மாதிரி தான் நீங்கள் சொல்கிற இது ஒரு உள்ளுக்குள்ள இருந்த ஒரு கோவத்தை வெளியே கொண்டு வர ஒரு வீடியோ. தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ வீடியோவை லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஒன்று இன்ட்ரோ ஓவராக போயிடுச்சு, லைக் பண்ண வந்துடாதீங்க. வாசல போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ டேட்டிவ் கந்தசாமி. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நாஞ்சில் விஜயன் ரீசெண்டாக இல்லை, சில மாதத்துக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடியா, சும்மா 6 மாதத்துக்கு முன்னாடி நாஞ்சில் விஜயனுக்கும் விஜய் வைஃபுக்கும் ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அவர் லவ் பண்ணாரு, அப்போ கல்யாணம் பண்ணிட்டு விட்டு போயிட்டாரு. நான் தான் கல்யாணமே பண்ணி வச்சேன், ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவர் இப்போ என்கிட்ட பேசாம போயிட்டாரு அப்படின்னு பஞ்சாயத்து பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அப்படியே பேச சால்வ் ஆயிருக்கும். அந்த டைமில் இந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் பெரிய பிரச்சனையாகி நாஞ்சில் விஜயன் அவர் ரொம்ப கோவப்பட்டு இன்டர்வியூ கொடுக்குற அளவுக்கு பிரச்சனை இருந்திருக்கும். அதுவும் கமிஷனர் ஆஃபீஸில். இன்னைக்கு நாஞ்சில் விஜயன் உயிர் அந்த மாதிரி போகணும்னு இவங்க ஆசைப்படுறாங்களா இந்த மீடியாவுங்க? விஜய் வைஷு குடும்ப வாழ்க்கையை கெடுக்கிறாங்க, நிம்மதியே போச்சு அப்படின்ட்டு சொல்லியிருந்திருப்பாரு. ஆமா, அவங்க ஒய்ஃப் ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருப்பாங்க. நைட்டெல்லாம் கால் பண்றாங்க, டிஸ்டர்பா இருக்கு, என்னை பத்தியும் குழந்தை பத்தி எல்லாம் பேசுறாங்க, அதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு. குழந்தை பத்தி பேச ரொம்ப தப்பு இருந்துச்சு. இது மாதிரி இப்போ பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. பட் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு இந்த இன்டர்வியூ எடுக்கிற சேனல்ஸ்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு பயங்கரமாக நல்லா கட்டிட்டு இருக்காங்க. நீ ஏறி யாரா கபில, அது நம்ம காலம் பாத்துக்கலாம். ஆக்சுவலி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, இப்போ பரவாயில்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எக்ஸாம் ஆரம்ப டைம்ல அவனுக்கும் பெருசா வியூஸும் போகல, யாரும் வீடியோவும் போடல. அந்த டைம்ல கல்லா காட்டினா இவங்க தான் விஜய் வைஷுவை கூப்பிட்டு யூடியூப் சேனலா கூப்பிட்டு பேட்டி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு யூடியூப் சேனலுக்கே 2-3 வெர்ஷன்ஸ் ஆஃப் சேனல் இருக்குல்ல, ஃபீமேல்ஸ் ஓரியன்டட், மோட்டிவேஷனல் அப்படின்ட்டு அது எல்லாத்துலயும் வருது. இவங்க ஒருத்தங்களே வராங்க வளாட்டா. அதுன்னு உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. சரி, இங்கே விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்னா போனே சொன்னது தான். நாஞ்சில் விஜயன் ஃபஸ்ட்டு லவ் பண்ணார், ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார், ஓகேவா. பட் அதன் பிறகு அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குடும்பம் செட்டில் ஆகிட்டாரு, அவருக்கு குழந்தையும் பிறந்துருச்சு. இன்னும் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு ஆசைப்படுறது சரியான்றது எனக்கு தெரில. அவர் ஆசைப்பட்டாலும் அவருக்கு உரிமையானவங்க இருப்பாங்களா ஒய்ஃப்ன்ட்டு, அவங்க நினைக்கிறாங்கன்னு ஒன்று இருக்கா இல்லையா? நம்ம அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இவருக்காக வந்திருக்காங்கல்ல, அப்படி இருக்கும்போது அதை தான் யோசிக்கணும். ஃபேமிலின்னு ஆயாச்சு, இப்போ அவங்க தான் கம்ப்ளீட் ஃபேமிலி ஆயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி எப்படி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போகிறது, அவங்க குழந்தையோட ஃபியூச்சரை ஃபார்ம் பண்ணுறது அப்படி இப்படின்னு தான் இருக்கும் அவரோட இனிமேல் வர அடுத்த கட்ட வாழ்க்கை எல்லாமே. பட் இதில் இவங்க மறுபடியும் ரிலேஷன்ஷிப் பேசு அப்படின்றது, அதுவும் இல்லாமல் சாபெல்லாம் விடுறாங்க. அதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது. அதெல்லாம் பயமாகவும் இருக்குது, ஒரு மாதிரி நெருடலாகவும் இருக்கிறது. இது ஒரு பெரிய பிரச்சனை. இது தெரிஞ்சு நாஞ்சில் விஜயன் அவராக பின்னாடி மணி விட்டு போயிருந்தா தான் பரவாயில்ல, இவங்க தான் திரும்ப பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்க. அவர் குடும்பம் கூட்டி சந்தோஷமாக வந்திருக்காரு போல. இப்போ என் குடும்ப வாழ்க்கை நிம்மதி போயிடுச்சு அப்படின்ட்டு அவர் உட்காந்து புலம்பிட்டு இருக்காரு. நம்ம ஒரு பக்கம் ஸ்டாண்ட் எடுத்து அவர் பக்கம் மட்டும் பேசல, இந்த பக்கம் யோசிச்சு பார்த்தாலுமே இவங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? ஆமா, அவங்களுக்கு கல்யாணம் ஆனதும் தெரியும், ஆனா கல்யாணத்துக்கு போகலையாம். பிகாஸ் அவங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னு சொன்னாங்களா. ஆனா கல்யாணம் ஆனது எல்லாமே தெரியும். அப்படி இருக்கும்போது விட்டு கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் திரும்ப கொடுத்த பொருளை கேட்கறதே தப்பு. அப்புறம் விட்டு கொடுத்த பிறகு இப்படி பண்றது ரொம்ப தப்பு. சரி, இருந்தாலும் இவங்க தனிமே லோன்லியா இருக்கும் பொழுது நமக்காக கூட இருந்தாரு அப்படின்னு நினைக்கும் போது கஷ்டமா இருந்திருக்கும் என்னமோ. ஓகே, அவங்க நினைச்சு பார்க்கும்பொழுது கஷ்டமா தான் இருக்கு. பட் என்ன பண்றது, காலம் கடந்து விட்டது. இப்போ அவரு குடும்பம் கூட்டி செட்டில் ஆயிட்டாரு, ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை குட்டியா இருக்கு, நாளைக்கு வளர்ந்தாலும் தான் நினைக்கும், தப்பா நினைக்க வந்தாலும் அது கஷ்டப்படாதா? நாளைக்கு ஸ்கூலுக்கு போனா கூட கெடுதல் பண்ண மாட்டானா?
பண்ணா அது ஃபேமஸ் ஆகி பெருசாகிடுச்சுன்னா கிண்டல் பண்ண மாட்டேன்னா அப்போ அந்த குழந்தை தான் கஷ்டமாக இருக்கும். எல்லாத்தையும் யோசிக்கணும் தான். விட்டுட்டு வானா உங்களுக்கு அந்த உங்களுக்கு ஒய்ஃபு குழந்தை இருக்கு எதுவும் இருக்கு அதை யார் பார்த்துக்குவா? அவருக்கே இஷ்டம் இல்லைனும் போது வா அப்படி இழுக்க முடியும் இல்லை இதை உட்காந்து பேசியே முடிச்சுட்டு இருக்கலாம். கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் போய் இது இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்குற பெரிய விஷயமானு எனக்கு தெரியல. இது வந்து பர்சனலாக அப்படியே முடிச்சுட்டு இருக்கலாம். ஃப்ரெண்ட் இப்போ அதான் அவங்க சொல்கிறாங்க, அவங்க வந்து ஹஸ்பண்ட் பாய் ஃப்ரெண்ட் தாண்டி இப்போ ஃப்ரெண்டுன்ற மனநிலைக்கு வந்துட்டேன் அப்படி சொல்கிறாங்க. அப்படியே வெளியே வந்துருங்க. ஃப்ரெண்டு நான்ட்டார்ல ஃப்ரெண்டு அவங்க ஒய்ஃபாக இருக்கிற அவ்வளோதான் அப்புறம் என்ன அப்படி இருந்துருங்க அப்படின்னு சொல்லலாம். பட் என்ன பிரச்சனைனா இதெல்லாம் ஊதி பெருசாக்குது யாரு அப்படின்ட்டு நாஞ்சில் விஜயன் வந்து கமிஷன் ஆஃபீஸர் சொல்லியிருப்பார். இந்த யூடியூப் சேனல் தாங்க சும்மா இன்டர்வியூ எடுத்து வந்து விபகாரம் ஆகிறானுங்க அப்படின்னு ஒரு பேர் ஒன்று சொல்லியிருப்பார் தெரியுமா? அது உண்மைதான். சில யூடியூப் சேனல்ஸ் தான் சார் சத்தியமா சொல்றேன் சார், எல்லா யூடியூப் சேனலும் உங்களுக்கு நாஞ்சிலுக்கும் என்னாச்சுன்னு தோண்டி சில கேள்விகளை கேட்கும்போது வட்டி நாஞ்சில் கேசத்துக்கு தள்ளி போடு புது பேசத்துக்கு உள்ள போடு அப்படின்ற மாதிரி இங்கே தான் முக்கியமாக பேச வேண்டியது. என்ன பிரச்சனைனா தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்கிற சேனல் சரியாக இருக்கு. யூடியூப்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் மேக் பண்ணுறவங்க இருப்பாங்க, ஒரிஜினல் கண்டென்ட் மேக் பண்ணுறவங்க இருப்பாங்க, அடுத்தது இந்த இன்டர்வியூஸ் இதுமாதிரி எடுத்து போகிறது சேனல்ஸ் இருக்கும், பாட்காஸ்ட் சேனல்ஸ் இருக்கும். பட் நம்மனா வந்து பொலிட்டிக்கலாக அது மாதிரி இன்டர்வியூ எடுக்கிற நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க பண்ணுற ஒரு ஊழல் இருக்குது தெரியுமா? இதுதான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையே. உங்களுக்கு என்ன பிரச்சனைனா இவங்களுக்கு வீடியோ ஓடணும், எல்லாருக்குமே தானே யூடியூப் நடத்துகிறோம், வியூஸ் போனால் நமக்கு காசு வரும், வியூஸ்க்காக தான் எல்லாமே வியூஸ்க்காக தான் வீடியோ போடணும் கட்டுதான். ஆனால் கூட்டு வர கெஸ்ட்டை ஏன்டா வந்தான்னு ஃபீல் பண்ணுற அளவுக்காக பண்ணுறது. பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டேனே. என்ன அப்படின்னா என்ன பண்ணுறது, இங்கே ஒரு போறீங்கன்னு அவங்க சும்மா அவங்க கூட மாட்டாங்க, உன்னால அவனுக்கு ஒரு ஆதாயம் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? அந்த ஆயிரம் தான் அவனை கூப்பிடுவாங்க. நீ நினச்சிட்டு இருப்ப ஓகே பாட்டு உங்களுக்கு பரவாயில்ல பெரிய குப்புறாங்கப்பா அப்படின்னு நினச்சிட்டு போவீங்க. போனதுக்கு அப்புறம் தெரியும் ஆப் இருக்கு அப்படின்ட்டு என்ன வேணா போனாச்சு இந்த மாதிரி வந்து பேசுவாங்க, இந்த மாதிரி அந்த மாதிரி பேசிட்டே இருப்பாங்க. நீயும் வந்து ஜாலியாக உன்னை எல்லாமே சொல்லிட்டு இருப்பீங்க. திடீர்னு நான் குதர்க்க மாதிரி கேள்வி கேட்பான். நீ என்ன பண்ணுவேன், அதுக்கு பதில் சொல்லலாமா வேணாமா கடந்து போயிடலாமா உங்களுக்கு தோணும். இருந்தாலும் சரி கேட்கலான்னு ஏதாவது ஒன்று சொல்லி விட்டுருவீங்க. நீ நினச்சது வீட்டுக்கு வந்தோடனே அப்பா நம்ம வந்து நம்மளை பற்றி பெரிய விஷயம் பேசியிருக்கோம், நம்ம எண்ணங்கள் எல்லாம் பேசியிருக்கோம் எல்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் தமிழை கொட்ட எழுத்துல நீ எது வேணாம் நினச்சா அதான் போடுவான். உண்மைதான். 4-8 மணி சேனலுக்கு போயிட்டு உண்மை ஏன்டா போனேன்னா நான் வருத்தப்பட்டிருக்கேன். சரி, நமக்கு இந்த காப்பிரைட் இஷ்யூ வந்தப்போ கூட நிறைய சேனல்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, நிறைய சேனல் இன்டர்வியூ கொடுத்துருந்தோம், ரொம்ப நிறைய நல்ல சேனல்ஸ்லாம் கொடுத்துருந்தோம், நிறைய கொஸ்டின் கேட்டாங்க ஆங்கர்ஸ். பட் இப்படியும் சில சேனல்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. நல்ல சேனல் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சேனல் ஓகேவா, அந்த சேனல் நல்லா ஜெனுவனான சேனல் ஓகேவா, அந்த விஜயம் நல்லவங்க ஓகேவா. அதே மாதிரி நம்ம வருண் முகத்து வீடியோ போடுற மெயின் காரணமே அவரை எந்த கட்டும் இல்லாமல் நம்ம என்ன பேசணும் அழகாக போடுவோம். அப்படி இதை தாண்டி சில சேனல்ஸ் இருக்காங்க, பட் அதை தாண்டி சில சேனல்ஸ் இருப்பாங்க அவன் மோசமானவனுக்கு. அப்படிலாம் சேனல்ஸ் இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எஸ் இருக்காங்க. நான் சொல்கிறேன், என்னோட வாழ்க்கையில் பேர் சொல்ல விரும்பலை ஓகேவா, என்னென்னலாம் வந்து கூப்பிட்டுருக்கீங்க ஆனால் நம்ம பேர் சொல்ல விரும்பலை. ஆனால் நான் என்னோட பேட் எக்ஸ்பீரியன்ஸாக ஷேர் பண்ணி தான் ஆகணும் ஓகேவா. என்னாச்சு, ஒரு சேனல் பேர் சொல்ல விரும்பலை, ஒரு சேனலை வந்து கூப்பிட்டாங்க இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்கன்ட்டு மிஸ்ஸஸ் எதாவது சொன்னாங்க. எல்லாமே நான் தான் ஹேண்டில் பண்ணுவேன், எல்லாமே என்கிட்ட தான் வருவாங்க. மிரட்டுறதா இருந்தாலும் சரி, கேட்கறதா இருந்தாலும் சரி, எல்லாரும் என்கிட்ட தான் வருவாங்க. அப்படிதான் என்கிட்ட வந்து ஜென்யூனா தான் அப்ரோச் பண்ணாங்க. எல்லாம் நல்லா இருந்துச்சு ஓகேவா. நான் தான் கேபுக்கெல்லாம் காசு போட்டு போயிட்டு உட்காந்து பேச ஆரம்பிச்சேன். நல்லா பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு நம்ம வாழ்க்கையில மறக்கணும் அப்படின்னு நினைச்சு பார்த்து அதை தூண்டி விட்டு நல்லா விட்டாங்க. அழுவுடா எரும மாடு அழுவுடா, நல்ல வேலை அழுவ ஆரம்பிச்சிட்டான் எபிசோட் 8. எல்லாருக்குமே வாழ்க்கையில நம்ம திருப்பி பார்க்க கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பேஜ் இருக்க தான் செய்யும். அன்பார்ச்சுனேட்லி எங்க வாழ்க்கையில அதிகமான பேஜ் அதை தூண்டி விட்டு அதை வந்து இப்ப எதை நினைக்கிறீங்க, இதை பத்தி நினைக்கிறீங்க நினைக்க கூடாதையா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அதை நினைக்க வச்சு ஏன் சாவடிக்கிற. இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? நாங்க சிரிச்சிட்டே சொன்னாலும் the pain behind this ரொம்ப எனக்கு அதை கேட்ட உடனே கண்ணுல தண்ணி தரதரையா வந்துருச்சு. இது ஆயிடுச்சு. தலைவல நீ கேமரா கட் பண்ணு அப்படின்னு சொல்ற பதிலா சொன்னேன் ஓகேவா. தலைவல ரெக்கார்டே பண்ணல. என்னடா போயிட்டு எடுக்கற நிப்பாட்ற கேமராவை ரொம்ப கான்ஷியஸா இருந்தார் கேக்க. இதுக்கு மேல விஷயம் சொல்றேன் ஓகேவா. இது நம்பர் 2 நம்பர் 1 இருக்கு சொல்றேன். எல்லாம் அழுகியாச்சு முடிஞ்சிருச்சு இது ஆயிடுச்சு. சரி ஏதாவது தண்ணியில குடிப்பாங்க அழுகாதீங்கன்னு சொல்லாங்கன்னு பார்த்தா அப்படியே போயிடலாமா அழுதுகிட்டு அப்படியே போயிடலாமா. ஏண்டா ஒருத்த அழுதுகிட்டு இருக்கா உனக்கு வந்து வீடியோ கேக்குதா அப்படின்னு கடுப்பாயிருச்சு. அந்த டைம்ல எனக்கு ரொம்ப சஃபகேட் ஆயிடுச்சு. அந்த அங்க எப்படா இங்க ஓடுவோம் அப்படின்றாவே ஆயிடுச்சு. போகலான்னு பார்த்தா கூட விட மாட்டேங்கிறானே. சரி இது ஒரு பக்கம் வச்சுங்களேன். இன்னொன்னு அதான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஓகேவா. ஐயோ அப்படின்னா கண்டுபிடிச்சாங்களே. அது வந்து இந்த வீடியோக்கு முன்னாடி இன்னொரு அனுபவம். நான் ஏன் கான்ஷியஸா இருந்தேன்னா அதுக்கு காரணம் இருக்கு. அந்த வீடியோ இதுக்கு முன்னாடி வந்து ஓகேவா. என்னாச்சு, இது மாதிரி இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. நானும் மிஸ்ஸேகவும் வந்து தனியா வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரச்சனை இருந்துச்சு ஓகேவா. என்னாச்சு கூப்பிட்டாங்க, நானு மிஸ்ஸேகெல்லாம் போன ஃபர்ஸ்ட் வெளியே வந்த டைம். ஸோ ஓகே நம்ம கூப்பிட்றாங்க
வாங்க அப்படின்ட்டு நாங்கள் தான் வந்து வண்டி எழுதி அங்கே போனோம். போயிட்டு ஆரம்பித்தோம். நல்லா பேசுனாங்க. நான் GTA தமிழகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்லி காமிச்சு கேமிங்கில் வந்து என்னெல்லாம் தேவை, கேமிங் பற்றி புரட்சி தேவைன்ட்டு எல்லாம் என்னமோ பேசுகிறோம் நம்ம பாட்டு. ஓகேவா, மனுஷன் 3/4 மணி நேரமா பேசுறான். ஆனால் அந்த 3/4 மணி நேரம் பேச கண்டென்ட்டே அது இல்லை. நல்லா வெந்திருக்குது, வேண்டாம். 3/4 மணி நேரம் பேசிட்டு எல்லாம் வந்துட்டு கடைசியாக ஒன்று கேட்டாங்க. அப்புறம் உங்களுக்கு அப்படியே அவங்க பேச்சுவாங்க பேச முடியாது அந்த மாதிரி ஆரம்பிச்சோன்னுட்டு என்ன பண்ணாங்க, அந்த சோக கதையை மட்டும் கட் பண்ணி வீடியோ போட்டாங்க. அதுவும் 2 வீடியோவா இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. கடுப்பாகி போச்சு. இதுக்கப்புறம் முடிவு பண்ணும், ஓகே அதுக்கப்புறம் போனேன் நல்லா தான் பேசாதீங்க, அப்புறம் வேலை கட்டி விட்டுறாங்க அப்படின்னு கடுப்பாகி போச்சு. உண்மைதான், நல்லா பேசுவாங்க, நல்லா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, தண்ணிலாம் கொடுப்பாங்க, வெளியே போய் வழியில அனுப்பிச்சு விடுவாங்க, நல்லா பண்ணுவாங்க. கடைசி அப்புறம் வேலை பார்த்து விட்டுருவாங்க. நல்லா தான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. சீதா சொல்லுது, தப்பு சொல்ல, பட் என்ன பண்றது, எல்லாருக்கும் வந்து வியூஸ் தேவைப்படுது, அதுதான் வியூஸ் பண்றாங்க போகுது. இந்த மாதிரி தான் வந்து நம்ம விஜய் வைஷு உட்கார வச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பாவம் ரொம்ப இன்னசென்ட்டா எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அதுதான் பயமா இருக்கு. அவங்க நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு. அவங்க இன்னசென்ட்டா அவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும், ஒரு நியாயம் கிடைக்கும், சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. which is very wrong. அவங்க தான் பாவம். இவங்கெல்லாம் அவங்களை யூஸ் பண்ணிக்குவாங்க, அவ்வளவுதான். அது டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல வேற எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டிம் லைட்ஸ் போட்டு அவங்களுக்கு மட்டும் லைட் போட்டு எடுத்தாங்க. அதுக்கப்புறமா பிரைட்டா அவங்களுக்கு கலர் பண்ணி அதெல்லாம் எடுத்தாங்க. இப்போ அவுட்டோர்ல எல்லாம் எடுக்கிறாங்க. விஜய் வைஷோட என்ன அப்படின்னா, நாஞ்சில் திரும்ப விட்ட வரணும்னு ஆசைப்படுறாங்க. பட் இப்படிலாம் பண்ணா திரும்ப வர நினைக்கிறாங்களா, எனக்கு புரியல. அவருக்கு இன்னும் அவருக்கு அவங்க அவங்களுக்கு வந்து இன்னும் அதனால அவருக்கு பிரச்சனை, குடும்பத்தில் தகராறு, குடும்ப வாழ்க்கையில் மன பிரச்சனை தான் ஒருமே தவிர திரும்ப வருவார் நினைக்கிறீங்களா? அது ஒரு கேள்விக்குரிய விஷயம் தான். கரெக்டானே? வாழ்க்கையில் நடந்து போயிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு மாலாக சப்போர்ட் வேணும், எனக்கு ஒருத்தர் வேணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஹியூமன்ஸ் எல்லாமே ஒரு சோஷியல் அனிமல் தான், யாரும் தனியெல்லாம் வாழ முடியாது. நான் ஜப்பான்காரன் ப்ரோ ஒட்டுக்கோ அப்படின்னு நான் வம்சாவது ஒட்டுக்கு போக வேண்டியது தான். ஜப்பான்காரன் அழிச்சிடா தெரியும்ல, அது கல்ச்சரால தெரியுமா? ஜப்பான் நிறைய வீடுங்க வந்து சேல்ஸுக்கு இருக்கு. எல்லாம் எப்படின்னா குடும்ப குட்டி இல்லாதனால வயசானவங்க அவங்க செத்து போயிடலாமா, வந்து பாருங்க சொத்து யாருக்குமே கிடையாதுன்னா இதுல அதை வந்து நம்மளுக்கு போய் ஜாலியாக வந்துக்கிறாங்க. ஓகே, இந்தியன்ஸ் இங்கேருந்து போயிட்டு பொதுவாக ஹியூமனாலே சோஷியல் அனிமல் தான். அது கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தர் இல்லாமல் வாழ முடியாது. தனியாவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஒரு தொடங்கல அம்மாவோ அப்பாவோ ஹஸ்பண்டாவோ ஒய்ஃபாவோ பையனாவோ பொண்ணாவோ இல்லை மருமகனோ யாராவது ஒருத்தர் யாராவது துணை கண்டிப்பாக சேர்ந்தா வாழணும்னு ஆசைப்படுவாங்க. ஓகேவா? ஸோ தனியாவது கஷ்டமாக தான் இருக்கும் இல்லைன்னு சொல்ல. பட் தனிமையாக இருக்கும்போது சில விஷயம் கோவம் ஒரு இது இருக்கும், ஏன் விட்டு போனால் எல்லாம் வர செய்யும். பட் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நல்லா காட்டுறாங்க. கட்டுற உண்மையாக அவனுக்கு யூஸ் பண்ணி அவனுக்கு நல்லா காட்டிட்டு இருக்காங்க. அப்போ புரிஞ்சுக்கிங்க. இந்த மாதிரி ஒரு கேஸ் சிலிண்டர் கடையிலன்னு கேஸ் தரனா பரவாயில்ல, ஏன்னா யூடியூப் பக்கம் வராமல் போயிட்டாங்க அதனாலேயே. ஸோ வந்து நான் சொல்ல வந்த விஷயம் அது ஒன்று தான். இதே மாதிரி சேனல்லாம் இன்டர்வியூ கொடுக்கறதுனால எந்த யூஸும் இல்லை. விஜய் வைஷு நீங்கன்னா புரிஞ்சுங்க, நான் அவங்க தப்பாக சொல்ல திட்டமும் இல்லை. பட் ரியாலிட்டி இதுதான். கொஞ்சம் புரிஞ்சுக்க புரியுது. இது உங்களுக்கு இது புரியுது. உங்கள் விஜயாவாக இருக்கீங்க, நாளைக்கு ஏதாவது பஞ்சாயத்து ஆச்சுன்னா உங்களுக்கு கூட்டு வாய்ப்பாக ஏதாவது கொடுப்பாங்களா? அதுவே கேள்விக்குறி தானே. உங்களை நம்பி உங்கள் பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே, அதான் சொல்ல வந்தாங்கன்ட்டு வந்துச்சு. பட் இதே மாதிரி விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கலையரசு தலைவர் வந்து ஆல்ரெடி பிக் பாஸ் போயிட்டு பேர் கேட்டதுலேயே வந்துட்டு. அப்படி அதுக்கு முன்னாடி அவருக்கு நல்ல பேரா? இல்லை, அப்படிலாம் இல்லை. ஓகே, இல்லை அப்பயும் நல்ல பேர் இல்லை, இப்பயும் நல்ல பேர் இல்லை. பிக் பாஸ் போகும்போது வந்து நான் வந்து கலைஞன் இது இத்தனை அவார்டு வாங்கியிருக்கேன் தெரியுமாடா அப்படிலாம் கெத்தா போனார். திடீர்னு வந்து விஜய் சேதுபதி கேட்டியே அவ்வளோ அவார்டு வாங்கியிருக்கியே, கெட்டாவது பேசும்போது தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்லி வச்சு விட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தலைவனுக்கு எப்போல்லாம் மவுஸ் குறையும் போதுலாம் என்ன பண்ணுவார், திடீர்னு அவர் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறது யார்? இந்த ஸ்பைடர்மேன் தெரியல, ஸ்பைடர்மேன் வந்து சாண்ட்மேன் அடி வாங்கிட்டு இருக்கும் பொழுது ஆப்காவி ஃப்ரெண்டு கை கொடுப்பா தெரியுமா, அந்த மாதிரி கை கொடுத்து யாரோட வைஃப் தான். எப்போல்லாம் தலைவர் மவுஸ் குறைஞ்சி போதும் திடீர்னு தான் குடும்ப சண்டை, குடும்ப பஞ்சாயத்து, அகோரியான அவதாரம் எடுத்துட்டு இப்படி ஏதாவது சொல்லி பிரச்சனை பண்ணுவார். அதுக்கு ஒத்து வருவாங்க. இந்த மாதிரி பஞ்சாயத்து போயின்னு இருக்கோம், அவங்களுக்குள்ள சண்டை ஆகிற பிரச்சனையா கடதார. பட் இப்போ சேர்ந்துட்டாங்க சொன்னாங்க. இப்போ ஒன்று வச்சுட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. என்ன தெரியுமா, உனக்கு எதிராக இவனை கல்யாணம் பண்ணாமல் யாராவது கல்யாணம் பண்ணி நடந்திருக்குமே அப்படின்னு அவன் சொன்னாங்க. இதுதானே நான் சொல்லியிருப்பாங்க, டிக்டாக் பார்த்து லவ் பண்ணாதீங்க வளர்க்காது அப்படின்ட்டு. காதல் மன்னன் கண்ணன் அது கேள்விப்படுது இல்லையா சார்? அப்போ டிக்டாக்லாம் பயங்கர மோசம், எல்லாமே கள்ளக்காதல் தான். அந்த டைம் பாலிவுட் டிவிக்கு கிடைக்காத கண்டென்ட்டே இல்லை. ஆஃபீஸ் பண்ண வச்சிங்களேன், முதல்ல நீங்கள் என்ன வேலைலாம் பார்க்க மாட்டேன், முதல்ல பாலிவுட் நியூஸ் போயிட்டு பேக்ரவுண்டில் ஓட விட்டுருவேன். ஏதாவது ஒரு பஞ்சாயத்து போய் சிரிப்பாக கேட்கவே ரொம்ப மிஸ் பண்ணுறேன் டைம்லாம். சே இதாவது சொல்கிறது சிரிப்பாக இருக்கு. சே இன்னும் டிக்டாக் இருந்தாச்சு கண்ணனுக்கு பஞ்சமே இருந்திருக்காது, ஜாலியாக இருந்திருக்கும். இந்த மாதிரி இவர் வந்து இந்த மாதிரி பேசிட்டு எங்கள் ஒய்ஃப் ஒன்றா சண்டை போட்டுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. எனிவே நல்லா இருந்தால் சந்தோஷம், நிம்மதியாக சந்தோஷமாக வாழுங்க. நாலாவது குழந்தை பெற்றுக்கிட்டு நாகரிகமாக வாழுங்க.
ஓகே, இந்த கண்டென்ட் தான் இதை சொல்ல வந்தது தான். என்ன சொல்கிறது, இன்டர்வியூ எடுக்கிறது மேட்ரு இல்லை, இன்டர்வியூ எப்படி ட்விஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் மேட்ரு. கவனமாக இன்டர்வியூ கொடுங்க. ஒரு வாட்டி என்ன காட்டு, நான் பார்த்துட்டு இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுங்கள். இதில் வேறு இன்டர்வியூ காசுலாம் தராங்களாம் தெரியுமா? அது தெரியாது. இன்டர்வியூ கூப்பிட்டா காசு தருவாங்களாம். ஓகே, பாட்ரு மேலே காசு வாங்கியிருக்காரு. 10,000 15,000 போவாராம். ஒரு 7 சேனலுக்கு போவாராமா. ஒரு செட்டிங்கில் 70,000 தான் சம்பாதிப்பாராமா அப்படின்னு சொன்னாங்க. நான் எனக்கு தெரியாது, சொல்லிக்கிட்டாங்க, சொல்கிறேன். அவள் தான் நினைக்காதான் தெரியாது. நான் போயிட்டு பெட்ரோல் காசை போயிட்டு டாக் பேர் கற்றுட்டு வந்தேன். மென்டல் பீஸ் போயிடுச்சு, வீடியோ போடவே முடியல, தலைவலி ஆயிடுச்சு, இவ்வளோ பிரச்சனைலாம் வந்திருக்கின்றன. ஸோ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இதான் சொல்ல வந்தது. ஸோ மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கவும். முக்கியமாக இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி உங்களுக்கு ஏதாவது பஞ்சாயத்து ஆயிருக்கு அப்போ ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ ஜாக்கிரதையாக இருக்கும். அது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கும். அதான் அதே மாதிரி நீ என்ன பண்ணுங்க, கேமரா ஆஃப் பண்ணி அதை பற்றி பேசுகிறேன்னு சொல்லுங்க, கண்டிப்பாக கம்மியாயிருவாங்க. சொல்ல முடியாது, இங்கோட்ட எடுத்த இன்டர்வியூ வராமல் கூட போகலாம். கேமிங் பற்றி மூச்சு முட்டை பேசி ஒன்றுமே வரல. இதில் 4 ப்ரிப்பரேஷனு, இது வேற என்னென்ன பேச சிடி துணும்ல. சிடி போஸ்டரு, அப்புறம் ஃபோனில் எல்லாம் அடுக்கி பிபிடி மாதிரி எடுத்துகிட்டு போயிருந்தார். இதெல்லாம் நான் காட்ட போகிறேன் கேமராலன்ட்டு. எதுவுமே எல்லாம் போயிடுச்சு. ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.